السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمد حمدا بالدوام والسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له الأعلى العلا متبوأ صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمد أصلي على خير الأنام وسيدي صلاة بها أرجو لقاء محمد اللهم صل وسلم وبارك عليه. அல்லாஹ்வுடைய பேரருளால் சலாஹியா பெண்கள் அரபி மதரசாவினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு செய்தி, மதரசாக்கள் என்பது மார்க்க கல்வியை இல்முத்தீனை போதிக்கக்கூடிய மதரசாக்கள் என்பது சாதாரண மற்ற கல்வி நிலையங்களை போன்று அது சாதாரண கல்வி நிலையம் அல்ல. மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய மதரசாக்கள் என்பது ஹிஸ்னுத்தீன், இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கேந்திரங்கள், மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே இந்த குர்ஆனை கடைசி வரை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதன் மூலமாக? குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் மூலமாக அல்லாஹ் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக இந்த தீன், இந்த மார்க்கம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இந்த தீனை தலைமுறை தலைமுறையாக நமக்கு கடத்தி கொண்டு வந்தது மதரசாக்கள் தான். உலகத்தின் முதல் மதரசாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையில் துவக்கினார். இன்னமா புஇத்து முஅல்லிமன், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராகவே உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவார். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. முதல் மதரசாவை முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கினார். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையிலே நடந்த அந்த மதரசாவில் தான் இந்த இல்மை, இந்த தீனை கற்றார்கள். உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நஹ்னு தக்ரீபன் 300, மஸ்ஜித் நபவியினுடைய திண்ணையில் நடந்த அந்த பள்ளிவாசலில் ஏறக்கூடிய ஆண்கள் 300 பேர் மார்க்கத்தை கற்றோம் என்பார்கள். உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே நான், உங்களுடைய கவனத்திலே நான் முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், இந்த சலாஹியா மதரசாவிற்கு நீங்கள் எப்போதும் உங்களுடைய முழு ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் தர வேண்டும். ஒத்துழைப்பு என்பது பொருளாதாரத்தை கொண்டிருக்கலாம், அல்லது இது போன்ற மதரசாக்களுடைய நிகழ்வுகளுக்கு உங்களை அழைக்கின்ற பொழுது அதிலே நீங்கள் கலந்து கொண்டு ஆதரவு தருவதன் மூலமாக உங்களுடைய ஒத்துழைப்பு மதரசாவுக்கு இருக்கலாம். இதையும் தாண்டிய ஒத்துழைப்பு என்பது, உண்மையான ஒத்துழைப்பு என்பது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லது வாய்ப்பு கிடைத்தால், நேரம் இருந்தால், நீங்கள் மதரசாவிலே வந்து இந்த இல்முத்தீன் என்ற மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பது இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒத்துழைப்பு. உலகத்துல எவ்வளவோ கல்விகள் இருக்கு. மருத்துவம் சார்ந்த கல்விகள் இருக்கிறது, பொருளாதாரம் சார்ந்த கல்விகள் இருக்கிறது, பொறியியல் சார்ந்த, இன்ஜினியரிங் சார்ந்த கல்விகள் இருக்கிறது, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகள் இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவோ கல்விகள் இருந்தாலும் எல்லா கல்விகளிலேயும் மிகச்சிறந்த கல்வி, மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவோ கல்விகள் உலகத்தில் இருந்தாலும் எல்லா கல்வியிலும் மிகச்சிறந்த கல்வி இல்முத்தீன் என்ற மார்க்கத்தினுடைய இந்த கல்வி மட்டும்தான். குர்ஆனுடைய மிகப்பெரிய விரிவுரையாளரான
இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அஃதலுல் இல்மி இல்முத்தீன், கல்விகளிலேயே மிகச்சிறந்த கல்வி மார்க்க கல்வி. ஏன் இந்த கல்வி சிறந்த கல்வி தெரியுமா? இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி 3 காரணங்களை சொல்கிறார்கள். 3 காரணங்கள். பிஹி யுரஃபுல்லாஹ், இந்த கல்விதான் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை மனிதர்களுடைய மனதில் ஏற்படுத்துகிறது. எனவே இது சிறந்த கல்வி. அல்லாஹ்னா யார்? அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, வல்லமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்ற அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை இந்த கல்விதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே இல்முத்தீன் என்ற மார்க்க கல்வி சிறந்தது. இமாம் சாதி சொல்லக்கூடிய முதல் காரணம். இரண்டாவது காரணம், பிஹி யுஅபது, இந்த கல்வியை கொண்டு தான் இறைவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறை கற்றுத்தரப்படுகிறது. எனவே இது சிறந்த கல்வி. மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். மூன்றாவது காரணத்தை இமாம் சாதி சொல்வார்கள், யூரிது ஹஷ்யத்தல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறினால் என்ன நடக்கும், அவனுடைய கடமைகளை செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்ற அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய, அல்லாஹ்வுடைய வேதனை பற்றிய பயத்தை மனிதர்களுடைய கல்வியில் உள்ளத்தில் இந்த கல்விதான் சொந்தமாக்கி தருகிறது. எனவே இது சிறந்த கல்வி என்பார்கள் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி. உலகத்தினுடைய ஆகச் சிறந்த கல்வி. இந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றியாளர்கள். இந்த கல்வியை நாம் பெற்றுவிட்டால் நாமும் உலகத்தில் வெற்றியாளர்கள், மறுமையிலும் நாம் வெற்றியாளர்கள். இந்த கல்வியினுடைய சிறப்பு குறித்து ஏராளமான செய்திகள் ஹதீஸில் இருக்கிறது, சொல்வதற்கான நேரம் இல்லை. எனவே நீங்கள் எப்போதும் இந்த இல்முத்தீன் என்ற இந்த மதரசாவிற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக, உதவியாளர்களாக இருக்க. உதவி செய்வது என்பது பல விதத்தில் இருக்கிறது. தனி மனிதர்களுக்கு உதவி செய்வது, ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உதவி செய்வது, ஒரு ஊருக்கு உதவி செய்வது என்று உதவியிலே பல்வேறு விதமான உதவிகள் இருக்கிறது. ஆனால் உதவியிலேயே மிகச்சிறந்த உதவி என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவி. சூரத்து ஸஃப்பில் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாரல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறுங்கள். இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மதரசாவே உலகத்தில் இல்லை என்றால் இந்த தீன் இருக்குமா, இந்த மார்க்கம் இருக்குமா? இந்த மார்க்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய மிகப்பெரிய பணியை மதரசாக்கள் செய்கிறது. மதரசாக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், ஒத்துழைப்புகள் என்பது இந்த தீனுக்கு செய்யக்கூடிய உதவி. தனி மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியால் ஒரு தனி மனிதர் பயன்பெறுவார். ஒரு குடும்பத்திற்கு செய்யக்கூடிய உதவியால் ஒரு குடும்பம் பயனடையும். ஒரு ஊருக்கு செய்யக்கூடிய உதவியால் ஒரு ஊர் வளர்ச்சி அடையும், பயனடையும். ஆனால் இந்த தீனுக்கு, தீனுடைய கல்விக்கு செய்யக்கூடிய உதவியால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அதனால் பயனடையும். எனவே எப்போதும் இந்த மார்க்க கல்விக்கு நாம் உதவியாளர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பின்பு ஷாபான் பிறை 15 மதரசாவினுடைய அடுத்த ஆண்டுக்கான பாடத்திட்டம் துவங்குகிறது. புதிய மாணவிகள் சேர்க்கப்படுவார்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை மார்க்க கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நேரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக பாக்கியமான நேரங்களாக நாளை மறுமையில் நமக்கு முன்னால் அந்த நேரங்கள் வந்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாக்கியமான ரமதான் வருகிறது. எனக்கு தலைப்பே ரமதானுடைய மகத்துவமும் நோன்பின் நோக்கமும் என்றுதான். ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி 5 நிமிடங்களில் நிறைவு செய்கிறேன். ரமதானுடைய மாதம் என்பது பாக்கியமான மாதம். ரமதான் வருகிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவதே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாகும் என்பார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மர்ஹபம் பி முத்தஹராத்தி துனூப், எங்களுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று ரமலானை வரவேற்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பே ரமலானை குறித்த ஆர்வத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி உரைகளை, பயான்களை செய்வார்கள் என்று ஹதீஸிலே ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ், பெரிய ஹதீஸ். பைஹகியிலே, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்,
خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر شعبان. ஷாபானுடைய கடைசி பகுதியில் ஒரு நாள் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை என்ன? அந்த உரையை முழுவதுமாக சல்மான் ஃபாரிசி அவர்கள் அறிவிக்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் அலல்லக்கும் ஷஹருன் அதீமுன் வ ஷஹருன் முபாரக்குன். மக்களே, உங்களிடத்திலே சங்கைக்குரிய ஒரு மாதம் வர இருக்கிறது, பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் வர இருக்கிறது. ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹரின். அந்த ஒரு மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, ஒரே ஒரு இரவு. அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நஃபிலான வணக்கத்திற்கு மற்ற மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஃபர்லான வணக்கத்திற்கு உண்டான நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு தருவான். கமன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன். அந்த மாதத்தில் யார் ஒரு ஃபர்லான கடமையை செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபர்ல்களை நிறைவேற்றியதற்கு உண்டான கூலிகளை தருவான். அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். ஹுவ ஷஹரு ஸப்ர். ரமலான் மாதம் என்பது பொறுமையினுடைய மாதம். பொறுமைக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஹுவ ஷஹருல் முவாசாத். ரமலானுடைய மாதம் என்பது மற்ற மக்களிடத்திலே விசாலமான மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய மாதம், ஏழைகளை அரவணைக்கக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல. அவ்வளவு ரஹ்மத்துன். அந்த ரமலானுடைய முதல் பகுதி ரஹ்மத்துடைய பகுதி. வ அவுஸதுஹு மக்ஃபிரத்துன். அதனுடைய மத்திய பகுதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான பகுதி. வ ஆகிருஹு இத்கும் மினன் நார். ரமலானுடைய கடைசி பகுதி நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய பகுதி, நரகத்திலிருந்து அடியார்களை அல்லாஹ் அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய பகுதி. மன் ஃபத்தர ஸாயிமன். யார் அந்த ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை செய்து தருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஃபர துனூபஹு வ அத்தகஹு மினன் நார். அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான், அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். தன்னுடைய உரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பேசுகிறார்கள். தமிழ் வார்த்தைகள் தான் என்னுடையது, அரபு வார்த்தைகள் அனைத்தும் நபியினுடைய வார்த்தைகள். யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான உணவை ஏற்பாடு செய்து கொடுக்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். மூன்றாவது ஒரு பலனை சொல்லுகிறார்கள். அந்த நோன்பாளிக்கு நோன்பு பிடித்ததற்காக எவ்வளவு கூலி கொடுக்கப்படுமோ அதே அளவு கூலி அவர் நோன்பு திறப்பதற்கு யார் ஏற்பாடு செய்து கொடுத்தாரோ அவருக்கும் உண்டு. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் சஹாபாக்கள் புறத்திலிருந்து ஒரு கேள்வி, யா ரசூலுல்லாஹ், லைஸ குல்லுனா நஜிது மா நுஃபத்திரு ஸாயிம். சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் ஏழை, அன்றைக்கு உழைத்து அன்றைக்கு வாழ்வை நடத்தக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவர்கள். யா ரசூலுல்லாஹ், லைஸ குல்லுனா நஜிது மா நுஃபத்திரு ஸாயிம். நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கான உணவு ஏற்பாடை செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே வசதி இல்லையே, நாங்கள் எப்படி அந்த நன்மைகளை அடைவது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உணவுதான் முழுதாக கொடுக்க வேண்டும் என்று அல்ல. யுஅதில்லாஹு ஹாதா ஸவாப. நான் சொன்ன நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அல்லாஹ் என்ன கூலிகளை தருவான் என்று எந்த கூலிகளை நான் சொன்னேனோ அந்த கூலிகளை அல்லாஹ் யார் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒரு பேரி தம்பளத்தை குடிக்கிறாரோ அவருக்கும் தருவார். அவர் ஷர்பத்தி மாஇன், அல்லது ஒரு மிரட தண்ணீரை யார் குடிக்கிறாரோ அவருக்கும் தருவான். அவர் மிதுகத்தி லபனி, அல்லது ஒரு மடர் பாலை யார் தருகிறாரோ அவருக்கும் அல்லாஹ் தருவான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுவார்கள். யார் மன் கஃபஃப அன் மம்லூகிஹி, தன்னுடைய வீட்டில் அல்லது தன்னுடைய கடையில் அல்லது தன்னுடைய அலுவலகத்தில் வேலை புரியக்கூடிய வேலைக்காரர்களுக்கு ரமதானில் அவர்களும் நம்மை போட்டு நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்று இறக்கப்பட்டு அவர்களுடைய வேலை சுமையை யார் குறைத்து தருகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான், அவர்களுக்கும் அந்த நோன்பாளியினுடைய கூலியை போட்டு அல்லாஹ் கூலியை வழங்குவான் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய மாதம் என்பது பாக்கியமானது. ஹதீஸிலே ரமதானுடைய மாதத்திற்கு என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பு பெயர்களை சுமார் 73 பெயர்களை பட்டியலிட்டு இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷஹ்ரு சியாம், நோம்பினுடைய மாதம். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம்.
ஷஹருல் இஃப்தார், இஃப்தாருடைய மாதம். ஷஹரு சதகா, சதகாவினுடைய மாதம். ஷஹருல் முவாசாத், ஏழைகளை அரவணைக்கக்கூடிய மாதம். ஷஹரு ரஹ்மத், ரஹ்மத்துடைய மாதம் என்று சுமார் 72 பெயர்களை பட்டியலிடுகிறார்கள். அந்த பாக்கியமான மாதம் நம்மை அடையவிருக்கிறது. இந்த மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மிக பிரதானமான முக்கியமான கடமை என்பது நோன்பு. மாதம் முழுவதும் நோன்பு இருப்பதை அல்லாஹ் நம் மீது ஃபர்லாக ஆக்கி இருக்கிறார். நோன்பு ஏன் நம் மீது கடமையாக்கப்பட்டது? இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நிறைவு செய்கிறேன். நோன்பு நோக்கிறோம். நாம் நோக்கக்கூடிய நோன்பினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு ஃபர்லாக்கப்பட்டு விட்டது, கட்டாய கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பார்ந்த சமுதாயத்தினர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு காரணத்தை அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. நோன்பு பிடித்தால் மருத்துவ ரீதியான ஏராளமான பலன்கள் உடலுக்கு உண்டு, எனவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று மருத்துவ ரீதியாக நோன்பை சிந்திக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். நோன்பு பிடித்தால் நாம் எப்படி பசியோடு இருக்கிறோமோ அதே போன்றுதானே ஏழைகளும் பசியோடு இருப்பார்கள் என்ற பசியை உணரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். எனவே இஸ்லாம் நோன்பை ஃபர்லாக்கி இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தை சமூக பார்வையுடையவர்கள் தருகிறார்கள். இது நோக்கம் என்று. இப்படி பல்வேறு நோக்கங்கள் நோன்புக்கு சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உள்ளத்தால் நல்லவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நோன்பு என்பது வெறுமனே தண்ணீர் குடிக்காமல், உணவு சாப்பிடாமல், தாகத்தோடு பசியோடு இருப்பது மட்டுமல்ல நோன்பு. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த பேச்சுக்கள், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த விஷயங்களை பார்ப்பது என்று ஹராமை முழுமையாக விட்டு விலகுவதுதான் உண்மையான நோன்பு. அதுதான் உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தும். இறையச்சத்தை, தக்வாவை அதுதான் ஏற்படுத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பினுடைய அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது நம்முடைய உலமாக்கள் இதை இன்னும் விவரமாக உங்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். மதரசானுடைய விழா மிகச் சிறப்பாக நிறைவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்கள் இது தொடர்ந்து நடப்பதற்கும் கியாமத் வரை தொடர்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.